சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் surabooks.com. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். 78வது சுதந்திர தினம் கோலாகலம். செங்கோட்டையில் கொடியேற்றிய மோடி. நாடு முழுவதும் இன்று 78வது சுதந்திர தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி காலையிலேயே காந்தி நினைவிடத்துக்கு பிரதமர் மோடி சென்றார். அங்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். பிரதமராக மோடி 11வது முறையாக தொடர்ந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதில் மத்திய அமைச்சர்கள், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள், வெளிநாட்டு தூதர்கள், கட்சியினர் விழாவில் பங்கேற்றனர். முப்படை வீரர்கள், துணை ராணுவ படையினர் மற்றும் என்சிசி உள்ளிட்ட மாணவர் படையும் பங்கேற்கிறது. சுதந்திர தின விழாவை ஒட்டி டில்லியில் பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. பாதுகாப்பு பணிக்காக 3500 போக்குவரத்து போலீசார் மற்றும் 10,000 டில்லி போலீசார் செங்கோட்டையை சுற்றி நிறுத்தப்பட்டனர். சிசிடிவி கேமராக்கள், செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. விமான நிலையம், ரயில் நிலையங்கள், பஸ் நிலையங்கள், வணிக வளாகங்கள், சந்தைகள் போன்ற மக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. டாக்டர் மரணத்துக்கு நீதி கேட்டு விடிய விடிய போராட்டம். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் முதுநிலை 2ஆம் ஆண்டு படித்து வந்த 31 வயது பயிற்சி பெண் டாக்டர் கடந்த 9ஆம் தேதி பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார். இது நாடு முழுவதும் டாக்டர்கள், மருத்துவ மாணவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தா ஹைகோர்ட் உத்தரவுப்படி சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணையில் இறங்கியுள்ளது. இந்நிலையில் டில்லி, கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத், அசன்சோல், துர்காப்பூர் உள்ளிட்ட நகரங்களில் டாக்டர்கள், மருத்துவ மாணவர்கள், பொதுமக்கள் நள்ளிரவிலும் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் பதாகைகள் மற்றும் தீப்பந்தம் ஏந்தியும் தர்ணாவில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட பெண் பயிற்சி டாக்டருக்கு நீதி கேட்டும், மருத்துவ மாணவர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷம் எழுப்பினர். செல்போனில் டார்ச் லைட்டை ஒளிரவிட்டபடி விடிய விடிய போராட்டம் நடத்தினர். ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் போராட்டத்திற்குள் மர்ம நபர்கள் புகுந்து கலவரத்தில் ஈடுபட்டனர். அங்கிருந்த வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டன. பொதுச் சொத்துக்களும் சேதப்படுத்தப்பட்டன. போலீசார் சென்று கலவரத்தை கட்டுப்படுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. குஷ்பு ராஜினாமா ஏன்? பரபரப்பு தகவல்கள். நடிகை குஷ்பு பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினராக உள்ளார். 2023 பிப்ரவரி 27ஆம் தேதி தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக குஷ்பு நியமிக்கப்பட்டார். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தில் 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தினார். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டாக மகளிர் ஆணைய உறுப்பினராக பதவி வகித்த குஷ்பு தனது பதவியை ராஜினாமா செய்தார். கடந்த ஜூன் மாதமே ராஜினாமா கடிதத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகத்திற்கு குஷ்பு அனுப்பி வைத்துள்ளார். குஷ்புவின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸில் போதிய முக்கியத்துவம் இல்லாததால் 2020இல் பாரதிய ஜனதாவில் குஷ்பு சேர்ந்தார். 2021இல் நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோற்றார்.
லோக்சபா தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தார். ஆனாலும் பாஜக தலைமை அவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை. இதனால் அதிருப்தியில் இருந்தார். தேர்தல் நேரத்தில் உடல்நிலையை காரணம் காட்டி பிரச்சாரத்திற்கு கூட செல்வதை தவிர்த்தார். தேர்தலுக்கு பிறகும் கட்சிப் பணிகளில் நாட்டம் இன்றி ஒதுங்கியே இருந்தார். அதுதான் குஷ்புவின் ராஜினாமாவுக்கு காரணம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. பதவி விலகல் குறித்து குஷ்பு கூறியதாவது: தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக பதவி வகித்தபோது பாஜகவுக்கு முழுமையாக கட்சி பணியாற்ற முடியவில்லை. பாஜகவில் முழு நேரம் பணியாற்றுவதற்காகவே மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளேன். பாஜகவுக்கு என்றும் விசுவாசமாக இருந்து தீவிர அரசியலில் ஈடுபடுவேன். எனக்கு வாய்ப்பளித்த பிரதமர் மோடி, அமித்ஷா, நட்டா ஆகியோருக்கு நன்றி என குஷ்பு பதிவிட்டுள்ளார். திரிபுரா உள்ளாட்சி தேர்தல் பாஜ அபார வெற்றி. வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் முதல்வர் மாணிக் சாஹா தலைமையில் பாஜ ஆட்சி நடக்கிறது. இங்குள்ள உள்ளாட்சி பதவிகளுக்கு கடந்த 8 தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் 71% இடங்களில் எதிர்க்கட்சிகளான மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் ஆகியவை வேட்பாளரை நிறுத்தவில்லை. தேர்தலில் வெற்றி பெற ஆளும் பாஜ மோசமான வழிமுறைகளை பின்பற்றுவதால் இந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்திருந்தன. அந்த இடங்கள் அனைத்திலும் பாஜ வேட்பாளர்கள் போட்டியின்றி வெற்றி பெற்றனர். மீதமுள்ள 29% இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. அதில் தேர்தல் நடந்த 606 கிராம பஞ்சாயத்துகளில் 584லும் 35 ஊராட்சி ஒன்றியங்களில் 34லும் 8 மாவட்ட ஊராட்சிகளில் அனைத்திலும் பாஜ வெற்றி பெற்றுள்ளது. மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் மற்றும் திரிபுரா மோத்தா ஆகிய கட்சிகள் சொற்பமான இடங்களை மட்டுமே பெற்றுள்ளன. 14 மாவட்டங்களில் மழை பெய்யும் வானிலை மையம் தகவல். தமிழகத்தின் 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், இலங்கை கடலோர பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தற்போது குமரிக்கடல் மற்றும் இலங்கை கடலோர பகுதியில் மட்டும் காணப்படுகிறது. இது காற்றின் தாக்கத்தால் மேற்கு நோக்கி அரபிக்கடலுக்கு நகர வாய்ப்புள்ளது. அதே சமயம் கேரள கடலோர பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி லட்சத்தீவு, மாலத்தீவு இடையே செல்ல வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்கள், கேரள பகுதிகளில் கனமழை அதிகரிக்கலாம். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், சேலம், நாமக்கல், வேலூர், காஞ்சிபுரம், கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். 18ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கட்சி ஆட்சிக்கு சிக்கல், ரொம்ப உஷாராயிருங்க. அமைச்சர்களை எச்சரித்த ஸ்டாலின். சென்னையில் 2 நாட்களுக்கு முன் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அந்நிய முதலீடுகளை ஈர்க்க 27இல் முதல்வர் அமெரிக்கா பயணம் செய்வது தொடர்பான நிறைய விஷயங்கள் கூட்டத்தில் பேசப்பட்டுள்ளன. அமைச்சர்களிடம் முதல்வர் பேசியது குறித்து கோட்டை வட்டாரம் கூறியதாவது: தவிர்க்க முடியாத சூழ்நிலையில்தான் அமெரிக்கா செல்கிறேன். பலமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதனால் இம்முறை கூடுதல் அளவில் தொழில் முதலீடுகள் கட்டாயம் தமிழகத்திற்கு ஈர்க்கப்படும். எதிர்க்கட்சிகள் சொல்வது போல தமிழகத்தில் தொழில் துவங்குவதற்கான மோசமான சூழல் இல்லை என்பதை அமெரிக்காவில் இருக்கும் தொழில் அதிபர்கள் உணர்ந்துள்ளனர். இம்முறை கூடுதல் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதும் அதை வைத்து தமிழகத்தில் நாம் அரசியல் செய்வோம். அதுவரை இதுகுறித்து அமைச்சர்கள் யாரும் அவசரப்பட்டு எதையும் மக்கள் மத்தியில் பேச வேண்டாம், அமைதியாகவே இருங்கள். நான் இங்கு இல்லை என்றதும் அமைச்சர்கள் தங்கள் செயல்பாடுகளை தாறுமாறாக அமைத்துக் கொள்ளக்கூடாது. இங்கு இல்லை என்றாலும் ஒவ்வொரு நிமிடமும் தமிழகத்தில்தான் எனது எண்ணமும் கண்களும் இருக்கும். உங்கள் ஒவ்வொருவரின் செயல்பாடுகளையும் அங்கிருந்தபடியே கவனித்துக் கொண்டிருப்பேன். எல்லா தகவல்களும் நொடிக்கு நொடி எனக்கு வந்து சேருவது போல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இங்கு எந்த தவறு நடந்தாலும் அது உடனடியாக எனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுவிடும். அதனால் எல்லாரும் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் செயல்பட வேண்டும். எனக்கு வந்திருக்கும் உளவு தகவல் அடிப்படையில் சில விஷயங்களை வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஏற்கனவே மத்திய உளவு அமைப்புகள் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி நம் எல்லாரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. நான் இங்கு இல்லாத சூழலிலும் கண்காணிப்புகள் தொடரும். அமைச்சர்கள் ஏடாகூடமாக ஏதாவது செய்து மத்திய அரசு அதை வைத்து நடவடிக்கை எடுத்தால் ஒட்டுமொத்த திமுக ஆட்சிக்கும் கட்சிக்கும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் ஒவ்வொருவரும் 100 மடங்கு கவனமாக செயல்பட வேண்டும். செயல்பாட்டில் எந்த சந்தேகம் என்றாலும் எந்த நேரத்திலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். சில மூத்த அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் என்னை அணுகி துணை முதல்வர் அறிவிப்பு குறித்து பேசினர். அவர்களுடைய எண்ணமும் பேரன்பும் மதிக்கத்தக்கது. ஆனால் அமைச்சர் உதயநிதி உடனடியாக அப்பொறுப்பை ஏற்க விருப்பம் தெரிவிக்கவில்லை. கூடுதல் அனுபவம் பெற்ற பின் பொறுப்பை ஏற்பதாக சொல்லிவிட்டதால் சில காலம் பொறுத்து எதையும் செய்து கொள்ளலாம் என முடிவு செய்துள்ளதாகவும் அவர் பேசியதாக கூறப்படுகிறது. ஜாஃபர் சாதிக் மனைவி தலைமறைவு, அமலாக்கத்துறை வலைவீச்சு. வெளிநாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர்.
ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதற்கு அவரது மனைவி அமீனா பானு, சகோதரர் முகமது சலீம் ஆகியோர் உடந்தையாக இருந்துள்ளனர். இதுகுறித்து விசாரித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையில் இருந்த முகமது சலீமை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். அண்ணனுடன் சேர்ந்து போதைப் பொருள் கடத்தல் வாயிலாக முகமது சலீம் 100 கோடி ரூபாய் வரை சம்பாதித்துள்ளார். அவரின் வங்கிக் கணக்கில் சட்டவிரோதமாக 8 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியாக இருந்த முகமது சலீம் விலை உயர்ந்த ஜாகுவார் உள்ளிட்ட கார்களை வாங்கி பயன்படுத்தி வந்ததையும் அவர் சொகுசு வாழ்க்கை நடத்தியதற்கான ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திரட்டியுள்ளனர். அவர் கைதான நிலையில் ஜாஃபர் சாதிக் மனைவி அமீனா பானு சென்னை சாந்தோமில் உள்ள வீட்டை பூட்டிவிட்டு தலைமறைவானார். அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகின்றனர். அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: ஹெல்த் மிக்ஸ் பவுடர் போல ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஜாஃபர் சாதிக், முகமது சலீம் குழுவினர் போதைப் பொருள் கடத்தியது தொடர்பாக 2015இல் சென்னையிலும் 2018இல் மும்பையிலும் சுங்கத்துறை அதிகாரிகளிடம் சிக்கியுள்ளனர். இதனால் அவர்கள் அந்த காலகட்டத்திலிருந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டது குறித்து விசாரித்து வருகிறோம். அமீனா பானுவின் வங்கிக் கணக்கிற்கு வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக கோடிக்கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது. குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததால் அவரை தேடி வருகிறோம் என தெரிவித்தனர்.